ஓகே கண்ணா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சீரியஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ் டெய்லர் சீரியஸ். ஓகேங்களா, டெய்லர் சீரியஸும் உங்களுக்கு மெக்லாரின் சீரியஸும் இருக்குதுக்கான இது ரெண்டுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஓகேங்களா, டெய்லர் சீரியஸ்க்கு ஃபார்முலா படிச்சுக்கணும், மெக்லாரின் சீரியஸ்க்கும் ஃபார்முலா படிச்சுக்கணும். இதில் டெய்லர் சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பி எ ஃபங்க்ஷன் இன்ஃபைனைட்லி டிஃப்ரென்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு அந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்தோன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போகலாம் இன்ஃபைனைட் டைம்ஸ். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸுக்கு பதிலாக ஏ அப்படிங்கிற வேல்யூ அப்ளை பண்ணணும். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் கேன் பி எக்ஸ்பெண்டட் அஸ் எ சீரியஸ் இன் அன் இன்டர்வல் எக்ஸ் மைனஸ் ஏ கமா எக்ஸ் ப்ளஸ் ஏ ஆல் த ஃபார்ம். எல்லாத்துக்குமே இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ கமா எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்கும். இது பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு டெய்லர் சீரியஸுக்கு ஃபார்முலா. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n is equal to 0 to infinity summation. அதாவது நமக்கு இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் இருக்கும், அது ஃபுல்லாகவே நமக்கு டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். அப்போது n is equal to 0 to infinity f power n of a by n factorial into x minus a whole power n. இதில் இந்த என்னோட வேல்யூ தான் 0 1 2 3 அப்படின்னே போட்டு போவோம். இதுக்கும் அதே மாதிரி தான் போடுவோம், 0 factorial 1 factorial 2 factorial. பாருங்கள், நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ n-க்கு 0ன்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு எஃப் ஆஃப் ஏ பை 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல்னா என்னென்னா அதோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ எஃப் ஆஃப் ஏ மட்டும்தான் கிடைக்கும். ப்ளஸ் அடுத்தது n 1ன்னு போடுங்க, எஃப் டேஸ் ஆஃப் ஏ பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கும். இந்த இடத்துல ஏன் நம்ம எக்ஸ் மைனஸ் ஏ போடல அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் n போடுறப்போ இங்கே பவரில் 0, எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ என்னென்னா 1. அதனால தான் இந்த இடத்துல வெறும் எஃப் ஆஃப் ஏ மட்டும் வருது. அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஏ பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, அது மாதிரி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே இருக்கும், எஃப் பவர் n ஆஃப் ஏ பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் n ப்ளஸ் எக்ஸட்ரா. ஏன்னா இன்ஃபைனைட் சீரியஸ்ங்கிறனால நம்ம போயிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மெக்லாரின் சீரியஸில் வந்து இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுவோம்னா எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, ஏவோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடியதில் ஏக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 0 அப்படின்னு அப்ளை பண்ணியிருப்போம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 த எக்ஸ்பென்ஷன் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் f of x is equal to summation n is equal to 0 to infinity f power n of 0 by n factorial into x power n. இதே ஃபார்முலா தான் கண்ணு வரும். இங்கே ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா 0ன்னு இருக்கும். f of 0 plus f dash of 0 by 1 factorial. இந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இது டெய்லர் சீரியஸ், இது மெக்லாரின் சீரியஸ். டெய்லர் சீரியஸ்னால் ஏன்னு இருக்கும், மெக்லாரின் சீரியஸ்னால் 0ன்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஏங்கிறது 0ங்கிறனால எக்ஸ் மைனஸ் ஏ இங்கே வராது, வெறும் எக்ஸ் ஸ்கொயர் அது மாதிரி தான் போகும். இங்கே பாருங்கள், 1 ஃபேக்டோரியல் 1 இருந்தால் எக்ஸ் இருக்கும், 2 இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், 3 இருந்தால் எக்ஸ் கியூப் இருக்கும், n இருந்தால் எக்ஸ் பவர் n. ஓகேங்களா, ஃபார்முலாஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. 7.4 ரைட் த மெக்லாரின் சீரியஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே மெக்லாரின் சீரியஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து நான் ஒரு டேபிள் களமாக போட்டிருப்பேன், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ பவர் எக்ஸ். ஓகே, இ பவர் எக்ஸ் பாருங்கள், எடுத்து எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ், அதாவது ஃபங்க்ஷனும் அதோட டெரிவேட்டிவும் இங்கே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இ பவர் எக்ஸ் அண்டு இட்ஸ் டெரிவேட்டிவ், அதாவது இங்கே ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட டெரிவேட்டிவ்ஸ் வேல்யூ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மெக்லாரின் சீரியஸ். மெக்லாரின் சீரியஸ்னாவே நமக்கு ஏவோட வேல்யூ என்ன 0, ஏ மீன்ஸ் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 0 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஃபங்க்ஷன் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ், அது என்ன கொடுத்துருக்காங்க இ பவர் எக்ஸ். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணுங்கள், இ பவர் 0ஓட வேல்யூ 1. அடுத்து டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், அப்போ இதுக்கு டெரிவேட்டிவ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் இ பவர் எக்ஸ், இ பவர் 0ன்னு வரும் 1. நீங்கள் இ பவர் எக்ஸ் எத்தனை டைம்ஸ் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போனாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் இ பவர் எக்ஸ் தான் போகும். ஸோ நான் ஒரு 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸட்ரா இது மாதிரி வச்சு காமிக்கணும். ஓகேங்களா, சரி. இப்போ இதில் நமக்கு மெக்லாரின் சீரியஸ்க்கு நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். f of x equal to f of 0 plus f dash of 0 divided by 1 factorial into x plus f double dash of 0 by 2 factorial into x square plus etc. ஓகேங்களா, இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f of 0 ஓட வேல்யூ என்ன 1, அதாவது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0. இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, அது வந்து இ பவர் எக்ஸு, எஃப் ஆஃப் 0 அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட் 1. அடுத்து எஃப் டேஸ் ஆஃப் 0னா இந்த வேல்யூ, அடுத்து எஃப் டபுள் டேஸ்க்கு நேரம் இருக்கக்கூடிய வேல்யூலாம் அப்ளை பண்ணியிருக்கேனா. ஓகே, இப்போ அவ்வளோதான் கண்ணு முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா, இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் போடுவோம். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள் சைன் எக்ஸ். ஓகே, இது நீங்கள் மேலே வந்து இது ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ், இது ஃபங்க்ஷன் என்னென்னா சைன் எக்ஸோட டெரிவேட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணுறது. ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க சைன் எக்ஸ். ஓகே, சைன் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணுங்கள், சைன் 0ஓட வேல்யூ என்ன 0. ஓகேவா, அடுத்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் காஸ் எக்ஸ். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு போடுறீங்க 0, அப்போது காஸ் 0ஓட வேல்யூ 1, சைன் 0ஓட வேல்யூ 0, காஸ் 0ஓட வேல்யூ 1. ஓகே, அடுத்து செகண்ட் டெரிவேட்டிவ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ்,
காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் சைன் எக்ஸ் வருமாக்கண்ணே. அப்போ மைனஸ் சைன் எக்ஸில் மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ, எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு போடுறப்போ சைன் ஜீரோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோன்னு கிடைக்கும். அதனால தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து ட்ரிபிள் டேஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அப்படியே இருக்கட்டுக்குன்னு சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா காஸ் எக்ஸ். எகைன் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு அப்ளை பண்ணுங்கள். காஸ் ஜீரோவோட வேல்யூ 1 இங்கே மைனஸ் இருக்குங்களா. அதே மாதிரி நம்ம கண்டினியூவாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 4 வரைக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலாவில் எஃப் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறது அப்ளை பண்ணிக்கோங்க. எஃப் டேஸ் இந்த டெரிவேட்டிவ்க்கு நேராக பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு நேராக இருக்கிறது எஃப் ஆஃப் ஜீரோட வேல்யூ, ஃபஸ்ட்டு டேஸ்க்கு நேராக இருக்கிறது எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோட வேல்யூ. ஓகேங்களா. எல்லாம் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி போட்டிருக்கோம். இது பாருங்கள், இது ஜீரோங்களா, இந்த டேர்ம் ஜீரோங்களா. அப்போது நமக்கு இது மாதிரி ஸ்கொயர் டேர்மில் அதாவது ஈவன் டேர்ம் எல்லாம் ஜீரோவாக இருக்கும். ஆட் டேர்ம் மட்டும்தான் ஆல்டர்னேட்டிவாக சைன் மாறி வரும். இது எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல், இது மைனஸோட மல்டிப்ளை பண்ணுறப்போ எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல். ஓகே கண்ணு, இதே மாதிரி எல்லாமே போட்டுருவீங்களா? காஸ் எக்ஸுக்கும் இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்களா. நான் நோட்டில் போட்டிருக்கேன்னு நீங்கள் அதை பாருங்கள். அது உங்களுக்கு புரியும். புரியல அப்படின்னா என்கிட்ட டவுட்டு கேளுங்க. ஓகேவா. பாருங்கள், லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு. லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுங்கிறப்போ நமக்கு ஃபங்க்ஷனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸ்க்குன்னு எகைன் இந்த எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1, அதான் -1 போட்டிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணுறப்போ -1 பை 1 என்ன கிடைக்குன்னா -1. அடுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது மாதிரி 1 பை எக்ஸ் டினாமினேட்டரில் எக்ஸ் இருந்தாவே டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இது எப்படி வரும்னா -1 பை எக்ஸ் ஸ்கொயர். அதாவது இங்கே என்ன பவர் இருக்கோ அது நியூமரேட்டரில் போயிடும். இதில் ஒரு பவர் ஆட் ஆகிக்கும். எல்லாத்துலேயுமே மைனஸ் வரும். இப்போ இதை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த ஃபார்மேஷன் தான் மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த டினாமினேட்டர் கூடிய நம்பர் மேலே போச்சுன்னா 2ன்னு வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறப்ப எக்ஸ் கியூப். ஓகேங்களா. ஆல்ரெடி ஒரு மைனஸ், இந்த மைனஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், 3 மேலே போகும். போகிறப்போ ஆல்ரெடி 2 இருக்குது, 6. இங்கே வந்து நமக்கு பவர் 4 ஆயிரும். ஓகேங்களா. இங்கே நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய மைனஸ் மிஸ் மைனஸ் வரலைன்னா இதை நீங்கள் மறுபடியும் பண்ணுறப்போ ஒரு மைனஸ் கிடைக்கும். அதனால் நமக்கு அந்த மைனஸில் கேன்சல் ஆயிரும். ஓகேவா. இதோட வேல்யூஸ் நான் வந்து எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணுறப்போ நான் அப்ளை பண்ணி வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் வரும். நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டோரியல்ஸ்க்கு வேல்யூ 2 ஃபேக்டோரியல்னால் 2 × 1ங்கிறப்ப 2ன்னு கிடைக்கும். 3 ஃபேக்டோரியல்ஸ்னால் 3 × 2 × 1. இதோட வேல்யூஸ் நான் போட்டிருக்கேன். எல்லாம் கேன்சல் ஆனது போக ரிமைனிங் என்ன இருக்குன்னு 4 ஃபேக்டோரியல். ஏன்னா நம்ம நியூமரேட்டரில் நம்பர் இருக்கிறனால நம்ம அதை கேன்சல் பண்ணோம். இங்கெல்லாம் வந்து நியூமரேட்டரில் உங்களுக்கு நம்பர்ஸ் கிடையாது, அதனால் ஃபேக்டோரியல்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டோம். இதில் நியூமரேட்டர்ஸில் வந்து நமக்கு வேல்யூஸ் இருக்கனால அதுக்கு கேன்சல் பண்ணுங்கிறதுக்காக ஃபேக்டோரியல்ஸோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணியிருக்கோன்னு. இதை டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா தெரியணுக்கன்னு. டிஃப்ரென்ஷியேஷன் தெரியலனா ஒன்றுமே பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்குன்னு வேல்யூவை வந்து அப்ளை பண்ணுறது tan இன்வர்ஸ் ஆஃப் 0. tan டேபிளில் 0ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0க்குன்னு இருக்கும். ஓகே. இதை டெரிவேட்டிவ் பண்ணுறப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 பை 1 + எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூமரேட்டர் கொண்டுட்டு போய் எழுதுறப்போ என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் போன வருஷம் பைனாமியல் எக்ஸ்பென்ஷனில் ஃபார்முலா படிச்சிருக்கீங்களவா, அதுதான் டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் போகிறப்போ பவரில் -1 வரும். அப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது, அதுதான் இதுக்கு. இதோட ஃபார்முலா என்னென்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 6. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஏன்னா இப்படி எழுதிட்டா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காகமா இது பைனாமியல் எக்ஸ்பென்ஷன். நீங்கள் எடுத்து 5th சாப்டர் எடுத்து அதில் பாருங்கள், அதோட ஃபார்முலா இருக்கும். நீங்கள் ஃபார்முலாவை படிச்சுட்டு கூட எடுத்து பாருங்கள். ஓகேங்களா. அதோட ஃபார்முலாஸ் தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால -2x. எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 4x கியூப்பு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 6x பவர் 5 இந்த மைனஸ். ஓகேங்களா. இதில் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்கள், என்ன வேல்யூ போகிறதுன்னு போடுங்க. அடுத்தது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ -2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும். இது ஆல்ரெடி 4 இருக்குது. எக்ஸ் கியூப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர், 4 × 3 12. அதேமாதிரி இது 5x பவர் 4 வரும். இது 6 இருக்கனால 5 6 30. அடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதே மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி வேல்யூ போட்டுருங்க. வேல்யூ போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஓகே. காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸை வந்து நான் வந்து பார்த்தேன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் செயின் ரூல் அப்ளை பண்ண போகிறேன். இது எக்ஸ் ஸ்கொயராக நினச்சிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2x. அப்போ 2xங்கிறப்போ காஸ் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக காஸ் எக்ஸ் இருக்கனால காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் எக்ஸ். சொல்கிறது புரியுதுங்களா? செயின் ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன். இது பார்க்கறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக காஸ் எக்ஸ் இருக்கனால காஸ் எக்ஸை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இது நமக்கு ஃபார்முலா 2 sin a cos a எப்படி எழுதிக்கலாம்? sin 2aன்னு எழுதிக்கலாங்களா?
2 sin a cos a அதுதான் ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. அப்போ sin 2a எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இதில் வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுறப்போ sin 0 வேல்யூ 0. அடுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. sin 2x sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், cos 2x. அகைன் இந்த 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 2 கிடைக்குங்களா, அந்த 2 தான் முன்னாடி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வேல்யூ 0 அப்ளை பண்ணுறப்போ cos 0 வேல்யூ 1, இங்கே 2 இருக்கிறனால -2. அடுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த -2 ஆல்ரெடி இருக்கும். cos 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு sin 2x, அது மைனஸ் sin 2xன்னு வரும். அகைன் இந்த 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒரு 2, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 2s are 4 sin 2x. ஓகேங்களா, அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு இது 4 அப்படியே இருக்கட்டும். sin 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos 2x, அகைன் எக்ஸுக்கு பதிலாக 2x இருக்கனால இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒரு 2, அப்போ 4 2s are 8. இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க தெளிவாக. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெக்லாரின் சீரியஸ் சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லர் சீரியஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெக்லாரின் சீரியஸில் எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம 0ன்னு எடுத்து அப்ளை பண்ணணும். ஆனால் டெய்லர் சீரியஸில் கண்டிப்பாக எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, log x. ஓகேவா, அப்போ பாருங்கள் ஃபங்க்ஷன் f(x) வந்து அதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் டேபிளில். இதில் வேல்யூ மட்டும் எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்துருக்கனால 1ன்னு போட்டுக்கோங்க. f(x) வந்து log x. log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x. 1/x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மாதிரி டினாமினேட்டரில் இருந்தால் இதோட பவர் மேலே வரும், இதில் பவர் ஒன்று ஆட் ஆகிக்கும். அப்போ -1/x². அகைன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இதோட பவர் மேலே போயிடும், 2ன்னு வரும், மைனஸ் வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸாக மாறிடும். x² வரப்போ x³ வரும். அடுத்து இது பண்ணுறப்போ இந்த பவர் மேலே போகிறப்போ 3 2s are 6, மைனஸ் கண்டிப்பாக வரும். டினாமினேட்டர் இருந்தாவே நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் வரும். உங்களுக்கு எனக்கு தெரில மிஸ் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி மேலே கொண்டு போய் மைனஸ் பண்ணிக்கோங்க. x(n)ங்கிற ஃபார்மேஷன் வரும். அப்போ n × x(n - 1) -1ங்கிறப்போ -1 நம்ம -1 -3 -4 வரும். இது -4 தான் டினாமினேட்டரில் வரப்போ x⁴ சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ இதில் வேல்யூஸ் நமக்கு எக்ஸுக்கு பதிலாக 1 1ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் கிடச்சிரும். டெய்லர் சீரியஸ்க்கு ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா மெக்லாரின்னா இங்கே 0 இருக்கும், டெய்லர்ஸ்னால் f(a) இருக்கும். ஏன்னா f(a)ங்கிறப்போ இங்கே ஏவோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணியிருக்கோம் எக்ஸுக்கு பதிலாக. ஓகேங்களா, ஏன்னா x = a, அந்த a தான் 1. இதில் ஃபார்முலாஸில் நம்ம பாருங்கள் அப்ளை பண்ணியிருக்கப்போ இந்த இடத்துல எல்லாம் x - a வரும். அப்போ x - 1 வந்துக்கிட்டே இருக்கும். x - 1² அதுலலாம் வெறும் x மட்டும்தான் வரும், x² வரும். இங்கே எக்ஸோட அந்த ஏவோட வேல்யூ என்னவோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் தெளிவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேங்களா, டினாமினேட்டர் ஃபேக்டரியல்ஸ்க்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் பண்ணல. ஓகே, இது பாருங்கள் தேர்ட் கொஷின். expand sin x in ascending powers x - π/4 up to 3 non-zero terms. நமக்கு 3 non-zero terms வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். x - π/4னா இதை 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்போ x = π/4. ஸோ ஏவோட வேல்யூ என்னென்னா π/4ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, sin x. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 4 போதும், அதுக்கு மேலே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேணாம். ஓகேங்களா, அப்போ நமக்கு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x, மைனஸ் அப்படியே இருக்கட்டும். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, அகைன் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ -sin x வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இதில் நீங்கள் வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக π/4 அப்ளை பண்ணுங்கள். sin π/4 இருந்தாலும் சரி, cos π/4 இருந்தாலும் சரி, அதோட வேல்யூ 1/√2, ஏன்னா 45 வேல்யூ. இப்போ இதில் ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். f(x) = f(a) + x - a by 1 factorial into f(a) + x - a whole power 2 divided by 2 factorial. இதில் கொண்டு போய் நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக π/4 அப்ளை பண்ணியிருப்பேன். ஒவ்வொன்றும் நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூவை நீங்கள் f(a)னா என்ன, f'(க்கு) என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கிறத எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷன் நான் தெளிவாக போட்டு காமிச்சிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 1/√2 இருக்கனால 1/√2 காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் தான் நான் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதுவும் அதே தாக்கன்னு expand the polynomial f(x) in powers of. இதுலலாம் மிஸ் எங்களுக்கு வந்து டெய்லர் சீரியஸாக மெக்லாரின் சீரியஸே கொடுக்கல. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா பாருங்கள், x - 1 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்தால் தான் மெக்லாரின் சீரியஸ். வேறு வேல்யூ எது இருந்தாலும் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டெய்லர் சீரியஸ். இந்த இடத்துல கூட தான் கொடுக்கல. ஓகேங்களா, அதனால நமக்கு நல்ல வேல்யூ வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபங்க்ஷன் வந்து f(x) கொடுத்துருக்காங்களா கண்ணு, இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 2x - 3 வரும். எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2 வரும், இது 0 ஆயிரும். இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0. அவ்வளோதான், இதுக்கு முன்னாடி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அவ்வளோதான், 3 டைம்ஸ் தான் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. இதில் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணி வேல்யூ போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே கண்ணு,
இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸசைஸ் சம் சொல்லியாச்சு. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் சம்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், லாக் ஆஃப் 1 + எக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், -1 <x <= 1ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே என்ன சீரியஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, மெக்லாரின் சீரியஸ். அப்போ இதில் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா x = 0 அப்படின்னு எடுத்துக்கணும். இது ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஏற்கனவே இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கோம். லாக் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/x. அப்போ 1/1 + x. ஓகேங்களா? சரி கண்ணு. அதுக்கப்புறம் இது பார்க்குறப்போ உங்களுக்கு 1/1 + xன்னு இருக்குது. அப்போ 1/xனால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன சொல்லியிருக்கேன், மேலே -1 வரும், இதில் ஒன்று ஆட் ஆகுன்னு சொன்னால் அது தான் போட்டிருக்கேன் கண்ணு. அடுத்து வரப்போ மைனஸ் வரும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆயிரும். இது மாதிரி கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் அப்படியே கிடைக்கும். ஃபார்முலாஸில் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் பாருங்கள், எக்ஸ்பேண்ட் tan x இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? இதில் வந்து 5th பவர் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ f⁵ வரைக்கும் 5th டெரிவேஷன் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, கவனிங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை இது வந்து பெருசாக வருங்கிறனால நான் ஒய்ன்னு எடுத்துகிட்டு கொஞ்சம் போட்டிருப்பேன். y = f(x)ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஃபங்க்ஷன் வந்து tan x. tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், sec² x. இந்த சீக்கண்ட்டை மறுபடியும் நான் எப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னா 1 + tan². அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, 1 + y². ஏன்னா இப்படி இருந்தால் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த sec² மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதில் கொண்டு போய் ஒய்க்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன் இங்கே ஒய் வந்து நான் 0 பண்ணால் நமக்கு இது வந்து சீரியஸ் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு இது f(x), அதாவது f(x)ஓட வேல்யூ இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த இடத்துல 0ன்னு கிடச்சிருச்சு. அப்போ அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒயில் மாற்றிட்டனால f(x) வந்து ஒய்ன்னு எடுத்துட்டனால ஒய்யோட வேல்யூ 0 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் என்ன பாருங்கள், இது அடுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். f(x) டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், அதாவது ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1 y2 அப்படிங்கிற மாதிரி நம்ம 11th படிச்சிருக்கோம்ல. ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்னா 1 வரும், செகண்ட் டெரிவேட்டிவ்னா y2 வரும். அது மாதிரி அதை தான் போட்டிருக்கோம். அப்போ ஒய்யை ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் y1, இது f'(x). இங்கே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 1 + y². 1 + y² நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப பாருங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குது, 2y = 2y × 1 + y². அது என்ன 2y × 1 + y²? இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இந்த 1 வந்து 0 ஆயிரும். y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y, அகைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த y1ஓட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் எவ்வளோ, 1 + y². நான் அதை தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 அப்படியே இருக்கும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1 ப்ளஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ y³ 3y² வரும். ஆல்ரெடி ஒரு 2 இருக்கனால 6y². அகைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ y1. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இதில் இருக்கக்கூடிய y1க்குலாம் நான் வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருப்பேன். அகைன் மறுபடியும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நமக்கு 5th டிஃப்ரென்ஷியேஷன் வரைக்கும் வரனால 5th டிஃப்ரென்ஷியேட் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, லாஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் டெய்லர் சீரியஸ் கேட்டிருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா 1/xங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு 3 நான்-ஜீரோ டேர்ம்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. 3 டைம்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, f(x) = பாருங்கள் 1/x. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு போட்டிருக்கேன். எக்ஸுக்கு வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபார்முலாவில் கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட்.